அது தமிழக அரசு என்ன தெரிவித்து என்எல்சி தரப்பு என்ன வாதம் வைக்கிறது, நீதிமன்றம் இந்தியா என்ன சொல்லியிருக்காங்க? அதாவது இன்று எல்எல்சி நிலம் எடுப்பது தொடர்பாக நெய்வேலி பகுதியில் கடந்த ஒரு வார காலமாக அந்த பகுதியினுடைய மக்கள் நிலம் கொடுப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடத்தி வரக்கூடிய இந்த வேளையில் நிலம் கையகப்படுத்தப்பட்ட அந்த நபர்களில் ஒருவர் முருகன் என்பவர் உயர்நீதிமன்றத்தில் பரவனாறு விரிவாக்கம் தொடர்பாக தன்னுடைய நிலங்கள் சேதப்படுத்தப்படுவதாகவும் விளைந்து நிற்கக்கூடிய நெற்கதிர்களை அதிகாரிகள் கனரக வாகனங்களை கொண்டு அழிப்பதாகவும் இதனால் பெரும் நட்டம் ஏற்பட்டிருக்கிறது என்றும் இந்த பயிர் தற்பொழுது விளைந்து நிற்கக்கூடிய பயிர் விளைச்சல் முடிகின்ற காலம் வரை அதில் எந்தவிதமான இடையூறும் செய்யக்கூடாது என்றும் நிலம் கையகப்படுத்தப்பட்டால் 5 ஆண்டுக்குள்ளாக அதை பயன்படுத்த வேண்டும் என்ற சட்டத்தின் அடிப்படையில் 5 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த நிலம் பயன்படுத்தப்படாமல் இருக்கக்கூடிய காரணத்தினால் அதை திருப்பி கொடுப்பது தொடர்பாக தமிழக அரசு ஒரு முடிவெடுக்க வேண்டும், நல்ல முடிவை எடுக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றத்தில் ஒரு பொதுநல வழக்கை இன்று வழக்கை தாக்கல் செய்தோம். அந்த வழக்கு அவசர வழக்காக விசாரிக்க வேண்டும் என்று காலை நாங்கள் முறையிட்டதன் அடிப்படையில் இன்று மாலை அந்த வழக்கு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. என்எல்சியில் நடக்கக்கூடிய அங்கே நிகழ்வுகள் முழுவதுமாக அங்கே எடுத்து சொன்னோம். ஏனென்றால் நீண்ட காலமாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் நிலங்களை இழந்திருக்கிறார்கள், வேலை இல்லாமல் இருக்கிறார்கள், பல்வேறு பிரச்சனைகளை அவர் சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த சூழலில் விளைந்திருக்கக்கூடிய நெற்கதிர்களை வாகனங்களை கொண்டு இவர்கள் சேதப்படுத்திற்கான ஆவணங்களை, போட்டோ ஆவணங்களை எல்லாம் அவரிடம் எடுத்து சொல்லி நீதிமன்றத்தில் முறையிட்டோம். நீதிபதி அவர்கள் இந்த வழக்கு தொடர்பாக எதிர்த்தரப்பு என்எல்சி நிறுவனம் மற்றும் தமிழக அரசின் சார்பில் ஆஜரான வழக்கறிஞருடைய வாதங்களையும் அவருடைய கருத்துக்களையும் கேட்டறிந்தார். தமிழக அரசின் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் உரிய இழப்பீடை நாங்கள் கொடுத்திருக்கிறோம், அந்த பயிர்களுக்கு எந்த சேதமும் நாங்கள் விளைவிக்கவில்லை என்று அவர் தெரிவித்தார். அப்பொழுது நீதிபதி அவர்கள் மிக தெளிவாக புகைப்படங்களில் தெரிகிறது, நிலம் அங்கே இருக்கக்கூடிய விளைநிலங்கள் சேதப்படுத்தப்பட்டிருப்பதற்கான ஆதாரங்கள் இருப்பது தெளிவாக தெரிகின்ற பொழுது நீங்கள் அப்படி செய்யவில்லை என்று எப்படி சொல்ல முடியும் என்று சொன்னார்கள். அதே போன்று மின்சார பற்றாக்குறை இருக்கிறது, அதனால் நாங்கள் இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தி ஆக வேண்டும் என்று தமிழக அரசினுடைய வழக்கறிஞர் சொன்னார். என்எல்சி நிறுவனத்தின் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் இதற்கெல்லாம் நாங்கள் கூட்டங்கள் நடத்தி அந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவின் அடிப்படையில் தான் இதை நடைமுறைப்படுத்துகிறோம் என்று அவர் தெரிவித்தார். இந்த வழக்கை நாளை மறுதினம் ஒத்திவைத்து அதற்குள்ளாக என்எல்சி நிறுவனம் ஒரு அஃபிடவிட் மனுவை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும். இதுவரையில் கைப்பற்றப்பட்டிருக்கக்கூடிய நிலங்கள், இந்த நிலம் சேதப்படுத்தப்பட்டதனால் ஏற்படக்கூடிய இழப்பீட்டிற்கு எந்த அளவிற்கு இழப்பீடு தர இருக்கிறீர்கள் என்ற விவரங்களை எல்லாம் நீதிமன்றத்தில் எடுத்துரைக்க வேண்டும் என்று நீதிபதி தெரிவித்து இந்த வழக்கினுடைய இறுதி விசாரணையை நாளை மறுதினம் ஒத்திவைத்திருக்கிறார். அதற்குள்ளாக இந்த அங்கே பாதிப்புகள் இல்லாத வகையில் உங்களுடைய பணிகள் நடைபெற வேண்டும் என்பதை நீதிபதி தெளிவுபடுத்தியிருக்கிறார். அங்கு பரவனாரை பொறுத்தவரையில் அது விளை நிலங்களின் வழியாகத்தான் செல்கிறது, அந்த பணியை செய்ய அனுமதித்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக விளைநிலங்களுக்கு பாதிப்பு ஏற்படும் என்ற செய்தியை எடுத்து நாங்கள் சொல்லியிருக்கிறோம். இந்த வழக்கில் இறுதி தீர்ப்பு வரும் நாளை மறுதினம் நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்படும் என்று நீதிபதி தெரிவித்திருக்கிறார்.